எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு ராகி மாவு வச்சுட்டு ஒரு ஸ்நாக்கு தான் நம்ம செய்ய போகிறது. ராகி கைமணி புட்டு எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். 4 பேருக்கு சாப்பிட்றதுக்கான அளவுக்கு தான் மாவு எடுத்திருக்கு. 2 கப் அளவுக்கு ராகி மாவு, பாக்கெட்டில் வாங்குற ராகி மாவு இருக்கு இல்லைங்களா, அது வந்துட்டு 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கு. ராகிக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லாத ஒரு மாவாக இருக்குது, அதனால கொஞ்சம் அதிகமாக இன்க்ரீடியன்ஸ் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவே நெய், கொஞ்சம் தேங்காய் கூடி அரைச்சி சேர்த்தா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். பிடிச்சிருந்தா மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருக்கு. அதுக்கப்புறம் சுடு தண்ணி ஊற்றி நம்ம இதை பிசைஞ்செடுக்கணும். நம்ம அரிசி மாவெல்லாம் பிசையும் போது சுடுதண்ணிக்குள்ளே மாவு போட்டு தான் பிசையிறது. ஆனால் ராகி மாவு அந்த மாதிரி பிசைஞ்சிருச்சுன்னா சில டைம் வந்து தண்ணியோட அளவு கரெக்டாக ஆகாமல் போயிடும். அதனால மாவுக்குள்ளே சுடுதண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இது கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும். கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சா நல்லாயிருக்கும். மினிமம் ஒரு 15 to 20 நிமிஷமாவது மூடி வச்சுக்கோங்க. நல்லா ஊறினதுக்கு அப்புறம் நம்ம இது வேக வைக்கும் போது தான் ஆறினாலும் கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். இல்லை இருந்தால் ஆறினதுக்கு அப்புறம் ரொம்ப கட்டியாகி போயிடும். நம்ம இது மூடி வச்சுக்கலாம். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணும்போது மாவு நல்லா ஆறி இருக்கும். இந்த டைமில் நம்ம இது பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ராகி மாவோட டேஸ்ட் அந்த அளவுக்கு பிடிக்கல அப்படின்னா பாதி ராகி மாவு பாதி அரிசி மாவு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை பாதி ராகி மாவு பாதி கோதுமை மாவு இல்லை மைதா மாவு அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சு சாஃப்டாக வந்திருக்கு. கொஞ்சம் நேரம் பிசைஞ்சு சாஃப்டாக வரட்டும். கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிளேட்டுக்குள்ளே கொஞ்சம் மாவு இதே மாதிரி போட்டுக்கோங்க. ராகி மாவு இதே மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக மாற்றி எடுத்துக்கோங்க. இதுதான் கைமணி புட்டு அப்படின்னு சொல்கிறது. கையில் குட்டி குட்டியாக இருக்கிற மணிமணியாக உருண்டை பண்ணி எடுக்கிறதுக்கு தான் கைமணி புட்டு அப்படின்னு சொல்கிறது. பாதி மாவு நான் இதே மாதிரி உருண்டை பண்ணி எடுத்துட்டோம். இது இனி வேக வச்சுக்கலாம். அது வேகிறதுக்குள்ளே மிச்சக்கூடி நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். பிளேட்டில் தான் வேக வைக்கிறது. பிளேட்டுக்குள்ளே ஒரு வாழை இலை போட்டிருக்கு. அதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய் துருவனது சேர்த்துருக்கு. புட்டு வந்துட்டு எப்போவுமே தேங்காய் சேர்த்து செய்யறது. தேங்காய் சேர்க்காமல் போட்டால் அது வந்து வாழை இலையில் ஒட்டிடும், ரொம்ப கட்டியாகவும் போயிடும். அதுக்கு மேலே நம்ம உருண்டை பண்ணி வச்ச ராகி பால்ஸ் வந்து போட்டுடலாம். வாழை இலை இல்லை இருந்தால் பிளேட்டுக்கு மேலே தேங்காய் அப்படியே போட்டு அதுக்கு மேலே பிளேட்டில் ஒட்டாமல் இருக்கிற மாதிரி பவுலு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஆவியில். ஓரமாகவும் கொஞ்சம் தேங்காய் நான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகுக்காக போட்டிருக்கு. உங்களுக்கு தேங்காய் எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக தேங்காய் கீழே போடணும், பவுலுக்கு கீழே. அதுக்கப்புறம் நம்ம இது ஆவியில் வேக வச்சுக்கலாம். நான் இது பிளேட்டில் ரெடி பண்ணி எடுத்துருக்கிறதுனால கடாயில் தான் வேக வைக்கிறது. கடாய்க்குள்ளே கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு ரிங்கு அதுக்கு மேலே போச்சு, அதுக்கு மேலே பிளேட் வச்சு மூடி வச்சுக்கோங்க. மீடியம் லோ ஃப்ளேமில் தண்ணி நல்லா கொதிக்கும் போது 8 to 10 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்து கிடச்சிடும். இதுவே வந்துட்டு புட்டுக்குழலுக்குள்ளே நம்ம போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆனால் புட்டுக்குழலுக்குள்ளே வேக வைக்கிறதோட இந்த மாதிரி செய்யும்போது தான் ராகி பால்ஸ் வந்து கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கிறது. 10 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்து கிடச்சிருக்கு. நம்ம இப்போ இதை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். சூடோடே சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் நெய், சர்க்கரை, இல்லை இருந்தால் உங்களுக்கு சர்க்கரை நெய் ஒன்றும் பிடிக்கல அப்படின்னா சூடாக இருக்கிற பால் இருக்குது இல்லைங்களா, அது கூடி ஊற்றிடலாம். இது எப்படி சாப்பிட்ற அப்படின்னா இது அப்படியே ஒரு பவுலுக்குள்ளே போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் நெய், சர்க்கரை அதெல்லாம் போட்டு ஸ்பூனில் எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து விட்டு ஸ்பூனிலே சாப்பிட்டுக்கலாம். இல்லை பிளேட்லே எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து விட்டு சாப்பிட்டுக்கலாம். சர்க்கரை வேணாம் அப்படின்னா சர்க்கரை சேர்க்காமே சாப்பிட்டுக்கலாம். வெல்லம் கூடி துருவி சேர்த்துக்கலாம். அதெல்லாம் உங்களோட இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. பிடிச்சிருந்தா ஒரு டைமாவது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.